யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதா இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை மோசேக்கு மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிற நமக்கும் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஏனால் ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. மனிதன் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் நினைத்து நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகையால் மோசையோடு நான் இருந்தது போல நான் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம். பிரைஸ் தி லார்ட். ஜீவனை கொடுத்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கிறனாலெல்லாம். அப்போ உயிரை கொடுத்தவரே அவர் தான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பூமியில் நாம் வாழ்கிற வரையிலும் மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்குள் இருக்கின்ற வரையிலும் நம்மோடு கூட இருப்பார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அதுபோல நீங்கள் இந்த பூமியை வாழ்கிற நாட்களெல்லாம் நன்மை கிருபை மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதுதான். எத்தனையோ பேரை நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் கடைசி வரையிலும் கூட வரப்போறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பிரைஸ் தி லார்ட். தாய் தகப்பன் இருந்தாலும், எல்லாம் உறவுகள் எல்லாம் இருந்தாலும், 1000 நண்பர்கள் இருந்தாலும், 1000 சூழ்நிலையை நாம் பார்த்து கடந்து வந்தாலும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். வான பூமி எல்லாம் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்னார். ஆகையால் அவர் கொடுக்கிற வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதா இரு. பலன் கொண்டு திடமனதா இரு. பிரைஸ் தி லார்ட். நாம் வெற்றியை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் முதல்ல எப்படி இருக்கணும்? பலனாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால்தான் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் உலகம் என்றால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்குள்ள இந்த பலன் இருந்தால் தான் எதிராளிகிட்ட நம்ம சண்டை போட முடியும். பலன் இல்லைன்னா சண்டை போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த அப்படிப்பட்ட பலத்தை பூமியில் மற்றவளை எதிர்த்து நின்று அவளுக்கு முன்பாக நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்மளோட பலவான்கள் அநேகராக இருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை அவர் வெளிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அப்போ மோசையோடு இருந்தது மாத்திரமல்ல, யோசுவாவுடைய வாழ்க்கையிலும் சொல்றாரு, நான் கூட இருப்பேன்பா, நீ பயப்படாத, ஆனாலும் பலன் கொண்டு திடமனதாயிரு. பிரைஸ் தி லார்ட். பலன் அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆவியை பெறுகிறான், அபிஷேகத்தை பெறுகிறான், தேவனோடு நடக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவனுக்குள் தான் பர்ஃபெக்ட் வருது, ரைட்னஸ் வருது, ஹோலினஸ் வருது, ரிப்பெண்ட், மனம் திரும்புதல் வர்றதுலாம் காரணம் தேவனோடு இருக்கிறபடியினால்தான். பிரைஸ் தி லார்ட். மோசையோடு அவர் இருந்தபடினால்தான் மோசையை 20 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்களை வழி நடத்தும்படி கர்த்தர் அவருக்கு பலன் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் என்ன இயேசு என்ன சாதாரணமானவரா?
ஏதோ ஒரு மத ரீதியாக நான் பின்பற்றுகிறேனா என்றால் இல்லை, மத ரீதியாக அல்ல. பிரைஸ் தி லார்ட். மதம் என்பது அது வெறி கொண்டது. ஆனால் நாம் பின்பற்றுகிறவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரைஸ் தி லார்ட். உலகத்தை ஜெயித்தவரோடு தான் நம்ம கூட இருக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம பல தோல்விகளை அடைந்து வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பலவீனங்கள் நெருக்கங்களை எல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன் கூட இருந்து நீ உலகத்தை ஜெயிக்கும்படியாக. அதனால சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு யோசுவா, நீ பயப்படாத, நான் மோசேக்கு மாத்திரம் தேவன் இல்லை, உனக்கு நான் தேவன். ஆனாலும் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை தேவன் கூட இருப்பது வேறு, ஆசீர்வதிப்பது வேறு. நீ பங்கிடுவாய். மற்றவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுக்கு நியாயத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஏதோ பலவித சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மகனாகத்தான் இருப்பே தவிர வேற விதமாக இருக்க மாட்டேன். காரணம், நீ ஆண்டவரோடு இருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசுவா பயப்படுகிறார். மோசே போன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயப்படுறாரு. அப்போ தான் சொல்கிறார் ஆண்டவர், நான் உன் கூட இருக்கிறான்பா. அவர் கூட மட்டும் இல்லைப்பா, உன் கூட இருக்கிறான்பா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எபிரேயர் 13:8 என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவர். பிரைஸ் தி லார்ட். அப்படியாப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு முன்னோர்கள் கூட எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இதே வாக்குத்தத்தங்களை எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. ஆனால் அதே வார்த்தைகளை தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பங்கிடுவாய். பிரைஸ் தி லார்ட். ஒரு சாதாரணமான மனுஷன் அரசியலில் மற்றவர்கள் கொடுக்கிற இந்த வரி பணத்தை வைத்து அவன் எப்படி மற்றவர்களெலாம் பங்கிடுறான். ஹல்லேலூயா. சட்டத்தை ஏற்றுகிறான், சட்டத்தை உருவாக்குகிறான், எல்லாருக்கும் கொடுக்குறான். அவன் இருந்த இடம் வேற, ஆனால் வந்து சேர்ந்த இடம் அவனை தலைவனாக மாற்றினார்னா ஆண்டவர் சொன்னார்னா, ஏன்னா ஆண்டவர் கர்த்தத்துவம் என் தோளின் மேல் இருக்கிறதுன்னார். இந்த கவர்மெண்ட், இந்த உலகத்தை ஆள்கிற யாராக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் சரி, அவர்களை விட அவர் சொல்றார், என்னுடைய கரத்தின் கிரியை தான் அதெல்லாம்ன்றார். பிரைஸ் தி லார்ட். அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. பிரைஸ் தி லார்ட். நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அதுதான் சொன்னார் ஆண்டவர். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆதியாகமம் 12 2:3 என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பரதேசியாய் வாழ்கிற ஒரு ஆபிரகாம், பிரைஸ் தி லார்ட், ஆண்டவரை அறியாமல் இருந்த ஆபிரகாம், பிரைஸ் தி லார்ட், அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு பொம்மை வியாபாரத்தை செய்து கொண்டிருந்த பொம்மை உலக பிரகாரமாக வாழ்ந்த ஒரு மனிதன், விக்கிரக ஆராதனையிலே இருந்தவன், விக்கிரகங்களை உண்டாக்கி ஜனங்களுக்கு வியாபாரம் பண்ணின ஒரு மனுஷனை நான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலில் ஆண்டவர் பிறந்தாலும் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அவர் தேவன் இல்லை, இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தேவனாக இருக்கிறார், நமக்கும் தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நாம் இவர் அறியாமல் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறாரு. ஆண்டவரை அறியாமல் அநேக பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறாங்க.
இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க, தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமை சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்குள்ளதான் வந்து முடிப்பார் தன்னுடைய பங்கை. அல்லேலூயா. நீ அழைக்கப்பட்ட அழைப்பில் இருக்கிறனாக்க அது நம்முடைய தவறு தானே தவிர ஆண்டவருடைய தவறு இல்லை. அல்லேலூயா. 7 விதமான காரியங்கள் ஆண்டவர் இந்த வேத பகுதியில் ஆபிரகாமுக்கு சொல்றார். 7 விதமான காரியம். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்போ யாருமே தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க இந்த சமுதாயத்தில். பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க. டிஜிஎஸ் ஐயாலாம் எவ்வளோ பெரிய டிஜிஎஸ் தினகரன் ஐயாலாம் பெரிய, ஆனால் அவர் தெரியாமல் ஒரு சுரண்டையில் ஏதோ ஒரு ஊர், அது கேள்வியே படல நம்ம. அப்படியாப்பட்ட சுரண்டையில் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தவர். அவர் வாழ்க்கையில் என்னென்னு தெரியாதவர். வாழ்க்கையில் சின்ன வாலிபத்திலே எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்னு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும்படியாக விரும்பினவர். ரயிலில் போய் மறித்தெல்லாம் போனவர். அப்படியாப்பட்டவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் தெரியும்படி மாற்றினார்ல. ஒரு சாதாரணமானவர். எங்கெங்கேயோ வேலை தேடினார், கிடைக்கல. கடைசியில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை கிடைச்சது ஆஃபீஸராக. பிரைஸ் தி லார்ட். அதில் முன்னேறி ஊழியத்தில் உலகம் முழுவதும் இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் இந்தியாவில் அவரை போல யாரும் பண்ணல. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யாராக இருந்தாலும் சரி தெரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற அந்த அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் வேற இல்லாமல் இருந்தார், அப்புறம் வேற கிடைச்சது, ஊழியம் பண்ணார், உயர்வு கிடைச்சது. ஊழியம் பண்ணும்பொழுது தன்னோட வேலை தனக்கு ஊழியத்துக்கு நிறைய பேர் அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் கொடுத்தாரு. புரியுதுங்களா நான் சொல்லுது? பங்கிட்டு கொடுத்தாரு. அவரு அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் உங்களை வழிநடத்தும்படி விரும்புகிறார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காணும்படியாக கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் அந்த கிருபை விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பூரண கிருபையை நாம் விட்டுவிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அந்த கிருபை நமக்கு உதவி செய்யும். ஐயா ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட இன்றைக்கு எத்தனையோ கேசட் போட்டிருக்கிறாரு. சாதாரணமான ஒரு முதல் கேசட்லாம் பார்க்க கேட்கக்கூட அளவுக்கு இல்லை. வீட்டில் சிஸ்டர் போடுவாங்க, காலையிலே போடுவாங்க. அந்த பாட்டை கேட்பேன், ஸ்டாப் பண்ணுவேன். நான் ஸ்டாப் பண்ணு, யாரோ கூத்தாடி மாரி இருக்கிறான், அந்த பாட்டை போறியன்னு. இயேசு நீங்க இருக்கையில் அந்த மாதிரி பாட்டு. இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். அந்த பாடலாம் அப்போ கேட்கும்போது கூத்தாடி மாதிரி இருக்கும் எனக்கு. அதை ஸ்டாப் பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடலை போடுவேன், புரட்சிகரமான பாடல் போடுவேன். சின்ன வயதில் வேலையில் சேர்ந்த பிறகு கூட, ஏன்னா அதன் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாத போச்சு. அது கேட்கும்போது ஒரு அருவருப்பாக மாதிரி ஆகிப்போச்சு, என்னை பலவீனப்படுத்தக்கூடிய பாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் சிஸ்டர் ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பினதால அந்த ஆவிக்குரியவங்களுடைய பாடலை கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஸ்டாப் பண்ணேன், இதே இடத்துல இதே வீடு கீழே தான் ஸ்டாப் பண்ணேன். அதே நேரத்தில் அந்த பாடல் ரோட்டில் போகிறவன் வரவன் எல்லாம் கேட்கணும், எதிர் வீட்டுக்காரன் எவனாக இருந்தாலும் கேட்கணும், 2 மணி நேரம் கேட்கணும், 2 hours. எல்லாம் என் புரட்சி தலைவர் பாடல் தான். பயங்கரமான பாடல். கூத்தாடின்னு கடைசியில் யாரை நான் கூத்தாடின்னு சொன்னனும், எந்த பாட்டை ஆஃப் பண்ணுன்னு சொன்னனும், அந்த அவர் பாடின ஒரு பாட்டு மூலயமா இழுக்கப்பட்டேன் நான். பிரைஸ் தி லார்ட். போதகர் வந்து விட்டார், உன்னைத்தான் அழைக்கிறார்.
எழுந்து வா என்ற பாடல் என்னை தொட்டது. அல்லேலூயா. எங்கே போனாலும் அந்த பாடு தான் பாடுவேன். அது நல்லா பாடுவேனோ நல்லா பாடலையே அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த பாடல் என்னை தொட்டது. அந்த தொட்ட மாத்திரத்தில் அன்றையிலிருந்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு தான் வர்ஷிப் எங்கே போனாலும் பாட கற்றுக்கிட்டேன். ஒரு கேசட்டு வெளியே வருதுன்னா அந்த கேசட்டை வாங்கி நைட்டு உட்காந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுவேன். அடுத்த நாள் சர்ச்சுக்கு போனால் நான் தான் பாடணும். ப்ரைஸ் தி லார்ட். நேற்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்றைக்கி நான் பாடணும். அந்த அளவுக்கு ஆர்வம் வந்து பட்டி தொட்டிலெல்லாம் கிராமங்களெல்லாம் ஊழியத்திலெல்லாம் பாட ஆரம்பித்தேன். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகல நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்போ நம்ம வெறுத்தோம், ஆனால் ஆண்டவர் அதன் மூலமாகவே நம்மளை தொட ஆரம்பித்தார். ரொம்ப நல்லவர் இயேசு. சவுலை ஆண்டவர் தொட்டார்னாக்க அவர் பவுலாக மாறினார். அவரோட இயேசுவோடு இருந்த சீஷர்களை விட பவுல் எழுதின நிருபங்கள் வேறு. அதுதான் வேதத்தில் அநேகமாக இருக்குது. ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, அவர் ஃபாதர் பெர்க்மான் சொல்வார், என்ன சொல்லுவார், நான் விமானத்தில் பார்த்ததில்லைன்னுவார். அது எங்கே மதுரையில் சிவகங்கையில் விமானம் தெரியுமா? தெரியாது. எவ்வளோ உயரத்தில் போனாலும் தெரியாது. என்ன தெரியறதுக்கு என்ன சான்ஸ்னால் சில நேரத்தில் விமானம் போன மாதிரி அந்த புகை போயிருக்கும், அதை பார்த்து பிளைன் போயிருக்குன்னுவாங்க, ராக்கெட்டுன்னுவாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ராக்கெட்டு போயிருக்கு அந்த புகையை பார்த்து. அப்படி சொன்ன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அவருக்கு 75 வயதாகுது. இன்னும் இளமையாக இருக்கார், இன்னும் பாடுறாரு, பல கேசட்டுகளை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் போகாத நாடே கிடையாது. ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆண்டவரால் செய்ய முடியும். இன்றைக்கு ஒன்றும் இல்லாதவங்களாம் ஃப்ளைட் வாங்குறான். புரியுதுங்களா? வாழ்க்கையில் சாப்பாடு கஷ்டப்பட்டவன், வாழ்க்கை எதிர்காலத்தை பற்றி தெரியாதவன்லாம் ஆண்டவருக்குள்ள வந்து ஐஸ்வர்யனாக இருக்கிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். காரணம் தேவன் ஆசீர்வதித்தது தான், திரும்ப மாற்ற மாட்டாரு. ப்ரைஸ் தி லார்ட். கேட்டால் ஃப்ளைட் வாங்கணுன்றான், இங்கே பிளைன் இருக்குன்றான், அந்த நாட்டில் எனக்கு வீடு இருக்குன்றான், இந்த நாட்டில் கோடாகோடி பணத்தை சம்பாதிக்கிறான். ப்ரைஸ் தி லார்ட். நீ அநேகர்களுக்கு பங்கிடுவாய், அநேகருக்கு உதவி செய்வாய். நீ உன்னிடத்தில் இருந்தாலும் செய்ய முடியும். உனக்கு ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதத்தை சொன்னார் ஆபிரகாமுக்கு. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவனார். அவன் எந்த ஜாதி அதை பற்றி நமக்கு தெரியாது, எந்த ஜாதினா இல்லை. ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் பெரிய ஜாதி ஆக்குவனார். பரிசுத்த ஜாதி, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உன் கூட இருக்கிறார்னா அவர் சும்மா இருக்கிறது இல்லை, எதையாவது சம்திங் செய்துகிட்டே இருப்பாரு. இன்க்ரீஸ். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் வந்துகிட்டே இருக்கும். தோல்வி வந்து அதை பற்றி போயிடாத, தோல்வியை வெற்றியாக மாற்றுவார். தோல்வி வேற, ஹல்லேலூயா, வெற்றியாக மாற்றுவார். ப்ரைஸ் தி லார்ட். நான் ஃபுட்பால் பிளேயரு, எனக்கு பார்க்காத தோல்வியா, வாங்காத அடியா, வாங்காத உதையா. ஆனால் புறப்பட்ட இடம் எவ்வளோ கஷ்டமான இடம், பயங்கரமான கஷ்டமான இடம். ஆனால் ஆண்டவர் கைவிட்டாரான்னா கைவிடல. ஏன்னா அவர் நேற்று வென்று மாறாதவர். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர். அவர் ப்ரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்கு மாத்திரம், மோசேக்கு மாத்திரமல்ல, யோசுவாக்கு மாத்திரமல்ல, தானியேலுக்கு மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆண்டவராகவே இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. ப்ரைஸ் தி லார்ட். எதிர்பார்ப்பு. ப்ரைஸ் தி லார்ட். நான் இப்படி இருக்கணும், ஒரு பிக்சர் போடணும், ஒரு பிக்சரை போட்டு நான் இந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துல வந்து நிற்கணும், அந்த பிக்சர் நான் இப்படி இருக்கணும். ப்ரைஸ் தி லார்ட். நான் அந்த இடத்துக்கு நிச்சயமாக வருவேன் அப்படின்னு நீங்கள் விரும்பணும். அது ஆண்டவருடைய விருப்பமாகவும் இருக்கு. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தில் விருப்பத்தை வைக்கிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள்
கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. காலங்கள் என்ன பெரிய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. உன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக சொன்னார், உன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். ராஜாக்களை தெளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். எனக்கு கொடுத்த வார்த்தைகள் அது இந்த நாள் வரையிலும் என்னை காப்பாற்றி வந்திருக்கிறது, இனிமேலும் காப்பாற்றும். பிரைஸ் தி லார்ட். என் மரணம் வரையிலும் காப்பாற்றும் இல்லை, நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் காப்பாற்றும். ஏனால் சொல்லப்பட்ட வார்த்தை மனிதனால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சொல்லப்பட்ட வார்த்தை. அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை, அவரால் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் எனக்குள் நிலைத்திருக்கிறபடினால் இதிலும் பெரிதான காரியங்களை காணும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால மோசே இது சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நமக்கு எவ்வளோ எதிராளிங்க இருக்கிறாங்க, நிறைய எதிராளிங்க இருக்க சமுதாயத்தில் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்கு, எல்லா சூழ்நிலையும் இருக்கு. ஆனால் உன் கூட இருக்கிறதால ஆண்டவர் அவர்கள் உன்னை மேற்கொள்ளாமல் பயப்படுகிறார்கள். இவரோடு ஆண்டவர் இருக்கிறாரு. ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, 7 விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபிரகாம் தம்முடைய ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக மாறுறார். இல்லையா? பங்கிட்டு கொடுக்கக்கூடிய. அப்போ இருந்தால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை உருவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆகையால் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மற்ற ஊழியக்காரர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து வந்தவங்க, புழுதியிலிருந்து வந்தவங்க, குப்பையிலிருந்து வந்தவங்க, அப்படியாப்பட்டவங்களெல்லாம் ஆண்டவர் உருவாக்கி இன்றைக்கு உலக மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய பார்வைக்கு விலையேற பெற்ற முத்திரை மோதிரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முத்திரையும் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மாற்றுவார். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்கள், கரத்தில் ஏந்தி கொள்ளுங்கள். நான் கடந்து வந்த பாதை கரடு மேடானது, முட்களில் நிறைந்த பாதை. ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து இம்மட்டும் காப்பாற்றுவார், இனிமேலும் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதித்தது அவருக்கு தான் பிரியம். நான் நம்ம ஆசீர்வாதமாக இருந்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன், என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவால் அவர் கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப எவ்வளவு வாக்கு தத்துவங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். வேதத்திலும் முன்மாதிரி வைத்திருக்கிறார், இந்த உலகத்திலும் சில பேரை பார்த்து முன்மாதிரி வைத்திருக்கிறார். நம்ம சோர்ந்து போகாதபடி தான் முன்மாதிரி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். என்ன விருப்பம்? ஏன்னா பூமியின் நிறைவு கர்த்தருடையது, அவரால் எல்லாம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உன்னை நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எவ்வளவு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அப்படிதான் தெரிந்து கொண்டார். அதனால்தான் விசுவாசத்தினுடைய தகப்பன் ஆபிரகாம் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டிலே சில தீர்மானங்கள் எடுங்க. அல்லேலூயா. நான் ஆண்டவரோடு கூட நடப்பேன், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எனக்கு உரிமையாக்கி கொள்வேன் என்று விரும்புங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் ஆசீர்வாதம் சொன்னீங்கன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நீங்கள் சபிச்சிங்கன்னா அவங்க சபிப்பாங்க, அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. உங்களுக்குள்ளே தான் பூமியில் வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுமா? பிரைஸ் தி அப்படிப்பட்ட பிரிவிலேஜ் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சும்மா இல்லை.
பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கைத்தான், துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கைத்தான். அது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. பிரைஸ் தி லார்ட். 75வது வருஷத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். ஆனால் 25 ஆண்டுகள் அதை கடந்து போவதற்கு பட்ட பாடுகள், பல சோதனைகளை கடந்து போனார். ஆனால் 100வது வயதில் நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பாடுகள் இல்லை என்று சொன்னால் பரலோகம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதன் பாடுகள் நிரந்தரமானதும் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். பண ஆசை அது எல்லா தீமைக்கு வேறாகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதான் பிரைஸ் தி லார்ட். ஒரு உலகத்தில் பார்க்குறோம், டாட்டா பிர்லான்றோம், பெரிய ஆயிரக்கணக்கான கோடி எத்தனையோ பேருக்கு எழுதி வச்சிடறாங்க. நாய்க்கு கூட உயில் எழுதி வச்சுருக்கான். எத்தனையோ 1000 கோடி தான் வளர்த்த நாய்களுக்கு. பாருங்கள், உலகத்தான் எப்படி இருக்கான் பாருங்கள். அப்போ ஆண்டவருக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், அதை மேன்மைப்படுத்த ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் 7 விதமான ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு வந்தது. மோசேக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தங்கள் சோர்ந்து போகிற யோசுவாவுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அவர் எப்படி சொன்னார்? பங்கிடுவாய், நீ இந்த ஜனங்களுக்கு பங்கிடுவாய், எல்லாருக்கும் நீ கொடுப்பான்னு அந்த லெவலுக்கு கொண்டு வருவார் உங்களை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு நான் வருவேன்னு சொல்ல மாட்டீங்களா? போங்க பாஸ்டர். வருவேன், நான் வருவேன். ஹல்லேலூயா. நான் பங்கிடுவேன். ஹல்லேலூயா. அநேகருக்கு கொடுப்பேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பிரைஸ் தி லார்ட். அந்த விருப்பம் எனக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குவார். அவன் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுவார். அதனால தான் உலகத்தான் சொல்கிறான், தர்மம் தலை காக்கின்றான். அவன் மாற்றிக்கிறான். எல்லாம் வேதத்தை பார்த்து அதிலிருந்து எடுத்து எழுதினது தான் பாடலே. அதை சும்மா வாயசைத்து எழுதினவன், வாயசைத்து இசையமைத்தவன்லாம் பெரியார் ஆகிட்டான். ஆனால் அந்த வேதத்தை கையில் கொடுத்துருக்க நம்ம அதை சரியான விதத்தில் என்ன பண்ணல, பிரயோஜனப்படுத்தலை. எல்லாம் அவர் ஆண்டவர் சொல்லாத வார்த்தை எவ்வளோ வார்த்தை, ஏழைங்களுக்கு எவ்வளோ வார்த்தை வச்சிருக்கிறார். அவர்கள் முன்னேறக்கூடிய வார்த்தை எத்தனை வச்சுருக்கார். அதை உலகத்தான் படிக்கிறான், அந்த வார்த்தையை எழுதி பாடலாக எழுதுகிறான், அவன் பணக்காரன் ஆயிடுறான். நம்மகிட்ட உயிலே நம்மகிட்ட தான் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. பைபிள் என்றது எனக்கு உயில். என் தகப்பனார் தாயார் எனக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. இதான் உனக்கு. அதை நான் பார்க்கலன்னா எப்படி? பிரைஸ் தி லார்ட். உயில் எழுதி வச்சிருக்காங்க. இது வேத புத்தகன்றது உயில். உன்னுடைய வாழ்க்கையில் பிறந்தவங்க, கூட இருந்தவங்க, தாய் தகப்பன் எல்லாம் மறந்து போனாலும் இந்த வேதத்தில் இருக்கிற அதை நீ மறக்காமல் இருந்தினா உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் பேரை பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ யாரை ஆசீர்வதிக்கிறீர்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. நீ யாரை சபிக்கிறியோ அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க. ஆனால் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகையால் மறந்து போகாதீங்க, உண்மை காலம் சமீபமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணம் இருந்தால்தான் மதிப்பு. ஆனால் அந்த பணம் எல்லாவற்றுக்கும் தீமைக்கு வேறாக மாறிடும். அதை பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். பார்த்து நம்முடைய ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் சரியாக நம்மளை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். இப்போ மாதிரி கண்ணை மூடினா கூட பரலோகத்தில் இருப்பன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு கிறிஸ்தவங்களுக்கு. அதான் பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. நீங்கள் இஸ்ரவேலர் காட்டிலும் இஸ்ரவேலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளவில்லை.
அவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை, உன்னை அதிசயங்களை காணப்படுவார். உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாகி கொண்டே போவாய். ஆசீர்வாதத்தை விரும்பு. பாடுகளை குறித்து தூக்கி போடு, நிந்தைகளை தூக்கி போடு, அவமானங்களை தூக்கி வெளியே போடு. யார் சொல்றதையும் கேட்காத. உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு மனுஷன் சொன்னாலும் கேட்காத. Don't believe that word. Hallelujah. You are strongly believe the Bible word only, the God's word only. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை தான் நீங்க பிலீவ் பண்ண தவிர போறவன் வரவெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. பலவீனப்படுத்துவாங்க. தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தடுத்து போட்டுருவாங்க. ஆக நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருங்க. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்பாது என்று நான் அறிந்திருக்கிறேன். சொல்லப்பட்ட வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு போஜனமாக இருக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமாக விளங்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். இப்படிப்பட்ட எங்கள் தேவன் எங்களுக்கு இருக்கும்பொழுது நாங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட முடியும், குறைக்க முடியும். ஆகையால் தகப்பனே, நம்முடைய பிள்ளைகளை சுகபலம் தந்து ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா. பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.